ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு பொடியாயிட்டு ரோப் எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு காமிச்சிருந்தேன். இப்போ அந்த ரோப்பை வச்சுட்டு என்ன டிசைன் வைக்கலான்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் அந்த ரோப்பை வந்து 2 இன்ச்சு நீளத்தில் வந்து எல்லா ரோப்பையும் ஒரு 12 ரோப் நான் வெட்டியிருக்கேன். இப்போ நம்ம தைக்கிறது வந்து ஃப்ராகோட மேலே உள்ள பார்ட்டு ஒரு 15 இன்ச்சுக்கு பாடி போடுவோம்ல, அந்த பாடியோட பார்ட்டு தான் ஃப்ரண்ட் பீஸ் வச்சுருக்கேன். அந்த பார்ட்டில் இப்போ அந்த ரோப்பை எல்லாம் ஒவ்வொரு இன்ச்சு 2 இன்ச்சு அப்படி 1 இன்ச்சாக மடக்கிட்டு நம்ம வைக்கிறோம். இது வந்து கொக்கி மாதிரி ஐ மாதிரி நம்ம வைப்போம். அதே மாதிரி அதுக்கு பட்டனும் வந்து கிளாத்லேயே நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் பிசுறு தெரியுதுல்ல, இதில் நான் அதை சிம்பிளான மெத்தடில் நான் உங்களுக்கு அடிக்கிறேன். அதுலேயே நான் பட்டி அடிச்சிருவேன். சரிங்களா? ஐஓக்கு பட்டி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். எப்படி நான் அந்த இதுலேயே சிம்பிளாகிட்டு அடிச்சிட்டேன் பாருங்கள். இங்கே ஒரு ஸ்டிச் போட்டால் அந்த பிசுறு எல்லாம் அது உள்ளே போயிடும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு தனியாக ஒரு பட்டி போடணுங்கிற அவசியம் இருக்காது. அப்போ இதை வச்சு இப்படியே ஒரு டிசைன் பண்ணிடலாம். நீங்கள் அடித்த பிறகு பாருங்கள். நான் சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு அடித்து காட்டுறேன். இந்த ஒரு ஸ்டிச் மெத்தட் நீங்கள் பண்ணாலே போதும். அந்த சைடு திருப்பி பார்க்கும்போது அந்த பிசுறு எல்லாம் மறைஞ்சிடும். சேம் நீங்கள் ஒரு 2 பட்டி, அதான் காசா பட்டன் பட்டி போடுறோம்ல, அது மாதிரி இருக்கும். ஷர்ட்டுக்கு போட்ட மாதிரி இருக்கும். சிம்பிளாக நான் போட்டேன், அவ்வளோதான். இதை நம்ம ஒரு அமுக்கடி போட்ட வேண்டியதான், முடிஞ்சிருச்சு இதோட வேலை. இதுதான் அந்த டிசைனுங்க. இதுக்கு நம்ம இப்போ பட்டன் மொத்தம் கிளாத்தில் வந்து நம்ம ஸ்பாஞ்சு வச்சு ரெடி பண்ணுவோம்ல பட்டனு, அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதர் வீடியோவில் வந்து அந்த பட்டன் வந்து எப்படி ரெடி பண்ணலான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடணும்னு நினச்சின்னா அதை எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா?